திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருவிடைச்சுரம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது தொண்டை நாட்டு தலம். மக்கள் வழக்கிலே திருவடி சூலம் என்று வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லுகின்ற வழியிலே திருவடி சூலம் செல்லலாம். பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே ஆலயம் உள்ளது. இந்த தலமானது மலைகளினுடைய இடையிலே அமைந்திருப்பதனாலே கற்சுரத்தில் அமைந்தமையினாலே இந்த பெயர் பெற்றது. சனத்குமார முனிவர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். மூலலிங்கம் தீப ஒளி பிரதிபலிக்கக்கூடிய மரகதலிங்கம். சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தூரத்தே எழுந்தருளுகின்ற பொழுது திருமேனி செம்மை கண்டு இடைச்சுரம் மேவியே இவர் வெண்ணோயல்னே என்று வியந்துள்ளார். இறைவன் இடைச்சுரநாதர் ஞானபுரீஸ்வரர், இறைவி இமய மடக்கொடி. திருச்சிற்றம்பலம். திருவான்மியூரிலே சில நாள் தங்கியிருந்த புகழி பிள்ளையர் பல பதிகளை எல்லாம் வணங்க திருவுள்ளத்திலே எண்ணி இடையூறும் வித்தகரின் இடைச்சுரத்தை சேர்வுற்றார். அங்கே அடியார்கள் எல்லாம் எதிர்கொண்டார்கள். கோபுரத்தை வணங்கினர். உள்ளே புகுந்தார். நற்கோயிலை வலம் கொண்டார். இறைவனுடைய திருமுன்பு அடைந்தார். கண்டபொழுதே அன்பு மீதூர கை தலைமேல் குவிய நிலச்சிடை நீழ்மரம் போல் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே என்று அருந்தமிழ் திருப்பதிகமாகிய வளரில வள அவிரொளி வரி வளரவிரொளி வரகார வார்சடை முடி மிசை வளர் மதிசூடி என்று பதிகம் பாடுகிறார். இந்த பதிகத்திலே 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். முதலாம் திருமுறை 78வது பதிகம் திருவிடைச்சுரம். பாடலை முதலில் காண்போம். கனமும் சுடலையும் கற்படு நிலனோ காதலர் தீதிலர் கனல் மழு ஆளர் வானமும் நிலைமையும் இருமையும் ஆனார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார். நாணமும் புகை ஒளி விரையோடு கமழ நளிர்பொழில் இள மஞ்சை மன்னிய பண்பாங்கர் ஏனமும் பிணையலும் எழில் திகழ் சார இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே. தூவி எரிக்கும் விழுகு சந்தனம் அகில் முதலியவற்றின் புகையும் அவை எரிதலாலே விளங்குகின்ற ஒளியும்
மனம் வீச செறிந்த பொழில்களிடையே இளமயில்கள் நிறைந்துள்ளதும் அருகிலே பன்றிகளும் மானினங்களும் வாழ்வதுமான அழகிய மலைச்சாரலை அடுத்துள்ள திருவிடைச்சுரத்தில் காட்டையும் சுடலையையும் கற்கள் நிரம்பிய மலையிடங்களையும் விரும்புபவரும் தீமை இல்லாதவரும் அழல் போன்ற வெண்மையான மழுவாயுதத்தை ஏந்தியவரும் தீமை இல்லாதவரும் மறுமை இம்மை ஆகிய இருமை இன்பங்களையும் தருபவரும் வணங்குதற்கும் பழகுதற்கும் வாழ்த்துதற்கும் உரிமையானவருமாகிய இறைவருடைய இயல்பு யாதோ என்கிறார். காணமுக காடு கற்படுகிலென்ன மலை காதலர் இவற்றை இடமாக கொண்ட விருப்பினர். வனம் அருமை நிலைமை இம்மை இருமையும் இவ்விரண்டும் நன்மைகளையும் சொன்னார். ஏனும் என்றால் பன்றி, பிணையல் பெண்மான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு இடைச்சுரம் சென்று அங்கு பேராற்றல் மிக்க பேரருள் கொண்ட பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி வாழ்த்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.